ஒரு சின்ன வயிற்று வலி பிரச்சனை தான் சார். செக்அப் பண்ணிவிட்டு நாளைக்கே வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுவேன் சார். என்னம்மா கொடுங்க, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னார்ல. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுக்கு பயப்படுற? இந்த பாருங்க ஃபாதர், வேலையோட உங்கள் ஹெல்த் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்னடா குறை? ஷிரடி விபூதிங்க, பயப்படாதீங்க. குடுப்பா, பாபா இருக்காரு. இப்படி தப்பா ஆபரேஷன் பண்ணி அநியாயமா எங்க அப்பாவை கொண்டீங்களடா. நேற்று காலை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஹெட் கான்ஸ்டபிள் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்குள்ள மருத்துவரின் கவனக்குறைவால் தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் மரணத்திற்கு காரணமான அந்த தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் மற்றும் நிர்வாகத்தின் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா, ரவி வந்திருக்காரு. டேய், கொஞ்சம் உப்பு போட்டு கலரி விடுற. சரிண்ணா. டேய் அண்ணா, என்னடா அது? சின்ன சின்னதா விட்டுறா. சரிண்ணா. டேய், நல்ல பொடியா நசுக்கிட்டா. சரிண்ணா. வரவி, வணக்கண்ணே. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அமுதன் சார் சொன்னார் இல்லைண்ணே, இவர் தானே? ரவி. சரி சார், உட்காருங்க சார். நேரம் விஷயத்துக்கு வாங்க சார். எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்தை எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தாரு சார். நான் என் சொத்தை ஃப்ரெண்டு ஒருத்தனை நம்பி பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். இழந்தது மட்டும் இல்லை, நிறைய கடை வேற ஆயிடுச்சு சார். எங்கள் பூர்வீக வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டை விற்றா நான் என்னோட மொத்த கடன்லேருந்து மீண்டுருவேன் சார். ஆனால் அந்த வீட்டை விற்க எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்க. என்ன சொல்கிறேன்? எவ்வளவு கஞ்சினாலும் அந்த வீட்டை விற்க விட மாட்டேன். அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா குடும்பத்தோட சாகிறத தவிர வேற வழியே இல்லைன்னு கெஞ்சனேன் சார். எங்கள் அண்ணன் மனசாட்சியே இல்லாமல் முடியாதுன்ட்டான் சார். அதனால தான் வேற வழி இல்லாமல். பணம் எவ்வளோ இருக்கு? நீங்கள் கேட்ட 10 லட்சம் அதில் இருக்கு சார். என் பேர் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. சார், வேலை முடிஞ்சிருச்சா சார்? இல்லை இல்லை, 2 நாளில் முடிஞ்சிடும். உன் மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் சார், ஒன்றும் டவுட்டு இல்லையே? உங்கள் அண்ணனை போட்டுடலாம்ல? ஒரு டவுட்டும் இல்லை, அண்ணனை முடிச்சிருங்க சார். சரி, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். சார், உங்கள் தம்பி உங்களை போட 10 லட்சம் கொடுத்தான். நீங்கள் 50 லட்சம் கொடுத்துருங்க, உங்கள் தம்பியை போட்டுறேன். நான் ராயபுரத்துலேருந்து பேசுகிறேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, பாலாண்ணு கொடுக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவர் வீட்டில் இருக்கும்போது நீங்களே கொடுக்கணும். அப்படி கொடுக்கல
உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஹலோ 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 பயந்துட்டானே. சார் சொல்லுங்க சார். சார் நான் பணம் தர வேண்டிய பாலு ஆளை வச்சு மிரட்டுறேன் சார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் வேணும்னு கேட்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? பால் ரொம்ப மோசமான ஆளாச்சு சார். நம்ம வேலை வேற முடியும் 2 நாள் ஆகும். சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஃபேமிலியோட பாண்டியன் லாட்ஜ் வந்து தங்கிடுங்க. நான் இதுக்கும் பசங்களை சேஃப்டிக்கு அனுப்பி வைக்கிறேன். டேய் மச்சி, சாம்பார் எடு. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். இந்தாங்க சாப்பிட்டு ரிலாக்ஸாக தூங்குங்க. சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன். சரி சார். செல்வராஜ் என்ற தொழிலதிபர் நேற்று இரவு கடன் தொல்லையால் சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல விடுதியில் குடும்பத்துடன் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணம் 25 லட்சம். 7 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. உங்கள் தம்பி சொன்னப்பவே உங்களை போட்டிருந்தா அந்த 7 கோடி உங்கள் தம்பிக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த 25 லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க சார். அதுக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டியில் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் எவிடன்ஸ் இல்லாமல் தான் தப்பு பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் சார். எல்லாத்தையும் எவிடன்ஸோட தான் பண்ணுவேன். என் தம்பியை போட்டுருங்க சார். எனக்கு ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் உனக்கு சொந்த தம்பியோட சாவுக்கே காரணமாயிட்டோன்னு ரொம்ப அசிங்கமாக போயிடும்ல. மாப்பிள, இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா. வேணாடா மாப்பிள. அப்படியா? அப்ப இதை முடிச்சிருவோம். அடடே 10 கோடி மாமே. இருக்கட்டும். என்ன இப்போ இதை பார், நாம முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான்னு லைஃப்ல செட். சுடுகாட்டுல செட்டில் ஆகுற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரை போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்கடா. டேய் டேய், கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. வாரு பூரா பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. டேய் என்னடா லுக்கு? இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா, போறேன்ப்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க? என் அப்பா வயசு இல்லை சார், என் அப்பனே அவன்தான். இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் இருக்கிறவங்கள கொல்லணும். லைஃப்ல அவன் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் ஏன் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளை குமார் கிட்ட கந்து வட்டிக்காரனுங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. என்னடா சொல்ற?
அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுமா. 10 உடும்பு புடி. இந்த வாங்கிக்கோ. என்னடா பிரச்சனை? கொய்யால அடிக்கிறது முன்னாடியே கேட்டுக்கணும்டா. உன் மேல ஒருத்த கை வைக்கிறான், பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய் அது ஒன்றும் இல்லை மச்சான். நம்ம அண்ணா இருக்கார்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் வட்டியே கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய் கட்டியிருக்காரா. 2 மாசமா வட்டி கட்டலையாம். அதான் ஒவ்வையார் சொல்லி கொடுத்துரு. டேய் அது குறா. இந்தாங்கண்ணா, நாங்கள் சாப்பிட்றதே இந்த வேலை நம்பித்தாயா, கையெழுத்துலாம் வேண்டாயா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. போலீஸுக்கு போவோம். சார், இன்ஸ்பெக்டர் உள்ள கூப்பிட்டார். வாங்கண்ணே உள்ள போகலாம். டேய் நீ இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரோம். மாற்றிக்கிட்டு எதுவும் பேசிடாத. தயவு செஞ்சு நீ இங்கே இரு. வாங்கண்ணே. கிருஷ்ணமூர்த்தி சாகரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். குமார், சட்டப்படி இதை நான் பண்ணக்கூடாது. உங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்திக்காக தான் பண்ணுறேன். என்னடாச்சு? மேட்ரு சால்வ் ஆயிடுச்சுடா. அசலும் வட்டியும் வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டான். இதுக்கு தான் உள்ள வரானான்னு சொன்னியா? டேய் அண்ணன் பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறாரு. என்னடா பண்ண சொல்ற? அவங்க பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறாங்களா இல்ல நீ நினைக்கிறியா? டேய் சொல்றது புரிஞ்சுக்கூடாது. போடா. என்ன இப்படி பயந்து சாவறீங்க? சொன்னா கந்து வண்டி விட்டு மக்களோட ரத்தத்தை உரியிற இந்த மாதிரி அட்டை பூச்சிங்களை தூக்கி உள்ள போடணும்டா. அப்பதான்டா இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, இங்கே தானே கிராக் ஆயிருக்கு. ஆமாண்ணே, அவன் மூஞ்சில தானே அடித்தான். எதுக்கு நெஞ்சிலும் உடஞ்சிருக்கு? டேய் அவன் மூஞ்சில தானே அடித்தான். அவன் கூட வந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம். பிடிச்சாம்பர் ஒரு புடி உடும்பு புடிடா. நல்ல வேலைண்ணே, அவன் நெஞ்சில பிடிச்சான். கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இல்லைண்ணே தொப்பை குறைஞ்சிருக்குமேனு சொல்ல வந்தேன். டேய் நம்ம வட்டி கொடுத்த பணத்தை எவ்வளோ கராராக வசூல் பண்ணுறோமோ அதே மாதிரி உனக்கு அவனுக்கு கொடுத்த அடியை திருப்பி கொடுக்குறதுலேயும் கராராக இருக்கணும். புரியுதா? இங்கே வந்திருக்கா தெரியல. என்ன விஷயம்? அண்ணனை பார்க்கணும். அண்ணே நீங்களே பேசிங்க. நான் இங்கே இருந்த கோவப்பட்டு அடிச்சு போடுவேன். ஆமாம் அண்ணன் கோவம் வந்து அடிச்சு போடுவாரு. நான் கொஞ்சம் வெளியே ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வெளியே போயிடலாம். அண்ணனுக்கு ஒரு சிகரெட்டை கூட. வணக்கண்ணே. என்ன தம்பி இந்த பக்கம்? மன்னிச்சுக்கோங்கண்ணே, என் ஃப்ரெண்டு என் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி பண்ணிட்டான். அப்பாவோட செட்டில்மெண்ட் பண்ணண்ணே. அண்ணன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு 3 மாதம் வட்டியோட கொண்டு வந்திருக்கேண்ணே. ஏய் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கண்ணே. பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. உனக்கு இருக்கிற இந்த குணம் உன் ஃப்ரெண்டுக்கு இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. ஓ என்னடா பண்ணுறான்? வராண்ணா போகிறாண்ணா போயிட்டாண்ணா. நீங்கள் வேற அதுலேருந்து நீங்கள் என்ன கோபமாகவே பார்க்குறீங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே என்னையும் என் ஃப்ரெண்டையும் மன்னிச்சு விட்ருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி விட்டுட்டேன், மன்னிச்சிட்டேன் போ. ஒரே ஒரு ஹக்குண்ணே. போயிட்டாடா. அண்ணே பிடிச்சிட்டானே. எப்பா தேங்க்ஸ்ண்ணே, நீங்களாவது பிடிக்க விட்டீங்க. இப்போதான் மனசுக்கு திருப்தியாக இருக்கு. வரண்ணே தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே ஜஸ்ட் மிஸ்ண்ணே, சேம் கிராக்ண்ணே.